மெட்ராஸை சுற்றி பார்க்குற பாப்பா. சென்னைக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்க. எப்படி இருக்கு? ஜாலியாக இருக்கா? முகத்தை பேர் நல்லா சொல்லு. வாழ்க்கையிலேயே ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணி 15 வருஷம் ஆகுது. எங்கள் வீட்டுக்காரர் சென்னைக்கு கூட்டிகிட்டே வரமாட்டாருப்பா. ஃபஸ்ட் டைமாக நாங்கள் எங்கள் பங்கு தந்தைக்கு தான் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். தவக்கால பயணத்துக்காக அழைச்சிட்டு வந்திருக்காரு, ஒரு நாள் டூர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. சென்னை மெரினா பீச்செல்லாம் நாங்கள்லாம் பார்க்க முடியுமா, அம்மா சமாதியெல்லாம் பார்க்க முடியுமான்னு கவலையாக இருந்தது. அந்த கவலையெல்லாம் எங்கள் பங்கு தந்தை போக்கிட்டாரு. பாப்பா சொல்லு பாப்பா ஏதாவது. பஸ் ஓகே சொல்லு, ஏதாவது சொல்லு. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு உனக்கு? நிறையா சந்தோஷமாக இருக்கா? ஃபஸ்ட் டைமாக சென்னை வந்திருக்க பாப்பா. அதான் அம்மா ஜெயலலிதா அம்மா வேஷம் போட்டேன். அதுக்கப்புறம் அவங்க சமாதியவே பார்க்க வந்திருக்கேன். சொல்லுமா என்ன ஆனா? ஏய் சொல்லு. என் பசங்க முகத்தில் கொஞ்சம் சோகம்ப்பா. ஏன்னா பஸ்ஸை வந்து அங்கே நிறுத்த முடியல. அம்மா சமாதிக்கு நேராக எங்களை கொண்டு வந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இறக்கி விட்டாங்க. பசங்களை நடக்க வச்சு கூட்டிகிட்டு போகிறேன். இன்றைக்கி ஃபுல்லாக மலை மேலே கோயிலுக்கு ஏறி காலெல்லாம் வலி தாங்கலை. மக்களே எங்கே போகிறீங்க? வீடியோ என் பாப்பா வந்து ஒழுங்காக எனக்கு வீடியோவே எடுத்து தர மாட்டேங்கிறாங்க 2 பேரும். சென்னையில் யாரெல்லாம் என்னோடய சப்ஸ்கிரைபர் இருக்கீங்களோ ப்ளீஸ் இந்த வீடியோவை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைமாக நான் சென்னை வந்திருக்கேன். சென்னையில் என்னோடய வியூஸ் எல்லாருமே என்னோடய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என் பாப்பாவை நடக்க வச்சு அழைச்சிட்டு போகிறேன்னு கவலையில் இருக்குது. கண்டிப்பாக ஜெயலலிதா அம்மா வேஷம் முத பாப்பா போட்டுச்சா, அதனால் அம்மா சமாதியை எப்படியாவது பாப்பாவுக்கு காட்டிடணும். சின்ன ஜெயலலிதா அம்மா போகிறாங்க பாருங்க அவங்களுக்கு. பாவம் ஃபஸ்ட் டைமாக சென்னைக்கு வந்து என் பசங்களை நடக்க வச்சு அழைச்சிட்டு போகிறதப்பா ரொம்ப கொடுமை. பஸ்ஸுக்காரங்க அங்கேயே நிறுத்தாமல் இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க. போலீஸ்காரங்க வேறு உட்காந்துருக்காங்க. பஸ் அங்கேயே நிறுத்தாமல் இவ்வளோ தூரம் கருப்பாக. இது என்னம்மா இது? போட்டா? தெரியாதா இது என்னன்னு உனக்கு? ஆர்மி யூஸ் பண்ணுறதா? குண்டு போடுற இன்ஜின். மக்களே அப்பா பீச்சை பாருங்கப்பா. தெரிஞ்சுக்க பாப்பா, மெரினா பீச் எவ்வளோ ஒரு ஃபேமஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டியா பாப்பா? ஒரு வழியாக வந்தாச்சு. ஒரு வழியாக வந்தாச்சுப்பா அம்மா சமாதி. ரெட்டையில சின்னத்தை பாருங்க. போங்க வரோம், பின்னாடி வந்துட்டு தான் இருக்கோம். மாமா என்ன மாமா இது? ஐயோயோ சென்னைனா இப்படி தான் இருக்குன்னு ஃபஸ்ட் டைமாக இப்போ தான்ப்பா நான் பார்த்துருக்கேன். உண்மையாக எதுக்கு நம்ம பெருமைக்கெல்லாம் சொல்லக்கூடாது. ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் நான் சென்னையை. எம்ஜிஆர் சிலை இங்கே இருக்குது. பார்த்தாச்சா சென்னையை? கூட்டம் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இந்த மாதிரி கூட்டம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஐயோ ஃபஸ்ட் டைமாக நான் வரப்பா. வேளாங்கண்ணி. ஆமாம் சித்தி, வேளாங்கண்ணியில் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவு தான். ஒரு வழியாக வந்தாச்சு வாங்க. கால் வலிக்க
இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சுப்பா. இதுதான் எம்ஜிஆரோட சமாதி. வாங்க, மக்கள் திலகம் இவர் தாம்மா பாரத ரத்னா எம்ஜிஆரோட சமாதி. இதுதான் அங்கே பேர் எம்ஜிஆர் ஐயா இருக்காங்க. ஆமாம், அவர் இங்கே தான் அடக்கம் பண்ணாங்க, புதைச்சாங்க எம்ஜிஆரை. இருடா அம்மாவுக்காக எப்படி வீடியோ போட்டு அம்மாவா மக்களால் நான், மக்களுக்காகவே நான். நல்ல வசனம். இந்த வசனம் தான் அம்மா இல்லை, மக்களால் நான், மக்களுக்காகவே நானே. இந்த வசனம் தான் அம்மாவே. அப்பா, அம்மா சமாதியை ஒரு வழியாக பார்த்தாச்சு சித்தி. வாழ்க்கையில் பார்க்கவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்த அம்மா சமாதியை நல்ல முறையாக பார்த்தாச்சு. எங்கே போடுவா?